அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். சற்று முன்னர் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் மட்டக்களப்பிற்கு ஒரு முக்கியமான விடயமாக சென்று கொண்டிருக்கின்றார் என்று தன்னுடைய வலைத்தளத்தில் ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறார். என்னென்னு சொன்னால், அங்கே வந்து மட்டக்களப்பு வைத்தியசாலையில் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ஆப்ரேஷன் செய்கிற ஒரு இயந்திரம் ஒன்று பழுதாகி இருக்கிற காரணத்தால் அந்த விடயத்தை போய் பார்க்குறதுக்காக ஒரு முஸ்லீம் நபர் ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்கிறார். சொன்ன இடத்துல அதை பார்க்குறதுக்காக வைத்தியர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அங்கே சென்று கொண்டிருக்கிறார் என்று தனது முகப்புத்தகத்தில் கூறியிருக்கின்றார். அதே சமயம் இன்னுமொரு விடயத்தை கூறியிருக்கின்றார். என்னென்னு சொன்னால், தான் வந்து அமைச்சர்களுக்கு எதிரானவன் அல்ல, அதே சமயம் வைத்தியர்களுக்கு எதிரானவனும் அல்ல. நான் வந்து ஒரு மக்கள் சேவகன், மக்களுக்காக தொண்டாற்றுபவன், மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த இடத்துல தான் இருப்பேன் சொல்லி கவலை தோய்ந்த முகத்தோட இந்த விடயத்தை தெரிவிச்சிட்டு மட்டக்களப்பு கல்முனை வைத்தியசாலையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார். அதாவது வந்து ஒரு அந்த சிறுநீரக அலர்ஜி இயந்திரம் ஒன்று 3 இருந்திருக்கின்றது. 3ல் 2 பழுதாகிவிட்டதாகவும், ஒன்றுதான் இயங்குகின்றது என்றும், அதை பார்வையிடுறதுக்காகவும் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை கண்டுகொள்றதுக்காகவும் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இத்தனை பேர் இருக்கும்போது மக்கள் வைத்தியர் அர்ச்சுனாவைத்தான் தேடி இந்த விடயங்களை கூறுகின்றார்கள். ஏன்னு சொன்னால், அவரால் தான் ஒரு நிறைய விடயங்களை தீர்த்து கொண்டு வரார். அவர் தான் ஒரு எம்பின்னு சொல்லி வீட்டில் இருக்காமல் 24 மணி நேரமும் ஒரு சேவகனாக, மக்கள் சேவகனாக இருக்கின்றார். நிறைய பேர் அவர் மீது அவதூறுகள் பரப்பினாலும் அவர் வந்து அடுத்தடுத்த வரும் நொடிகளில் கூட ஒவ்வொரு நொடிக்கு நொடி ஒவ்வொரு பிரச்சனைகளில் தலையிட்டு ஒரு பயம் இல்லாமல் தான் வந்து உயிருக்கு பயந்தவன் அல்ல என்று சொல்லி வெளிப்படையாக தெரிவித்து பயமில்லாமல் இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் எங்களை பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்திருப்பினும், கண்டிப்பாக இவரை மாதிரி இன்னும் பலர் வர வேணும். இவரை மாதிரி இவருடைய கட்சியில் இருப்பவர்கள் செயற்படுவார்களா என்றால் அது இல்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும். அதே சமயம் உண்மையிலேயே ஒரு இத்தனை எம்பிக்கள், தமிழ் எம்பிகள் போயிருக்கின்றார்கள். என்பிபியிலிருந்து, அதாவது இந்த அரச கட்சியில் இருந்து போயிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு பவர் ஒன்று இருந்தும் அந்த பவரை யூஸ் பண்ண தெரியாமல் ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு திட்டமாக காணப்படுகின்றது. அவர்களுக்கு போடும் வாக்குகளை இவருடைய கட்சிகளுக்கு அளிக்க வேண்டும் மக்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.